மத்தியானத்தை பாராட்டும் சங்காரத்தை பயப்படாதீர்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் பட்சத்தில் நின்றார், தேவனுடைய பாதத்தில் பார்த்திருந்தார், தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக கடந்து வருவார் சொன்னார். தேவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களை கட்டாயமாக அவர் செய்வதாக இருக்கிறார். அவர்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் உங்களோடு இருக்கிறாரா? இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 26:24 சொல்கிறது. 26:24 அந்த ராத்திரி தரிசனமாகி நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன்னோடு கூட இருந்து பயப்படாதே, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப தேவன் சொல்றாரு, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய பலத்த காரியங்களை நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைப்படி நாம் நடத்தப்படுகிற பொழுது, கர்த்தருக்கு நாம் உதவி கொடுக்கிற பொழுது, தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக, தேவன் நம்மோடு இருக்கிறவராக, அவர் நம்மோடு இருந்து பலத்த காரியங்களை செய்வதாக இருக்கிறது சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகியோர் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புதிய ஆண்டிலே புதிய பாதுகாப்பு, புதிய ரட்சிப்பு, புதிய விடுதலை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சமாதானம், புதிய நிறைவான வாழ்வு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். தேவனுடைய தொடர்ந்து வழிநடத்தி நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய திருசபையும், நம்மை சேர்ந்தவர்களையும், நம்முடைய உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை நிலையத்திற்கு ஆபிரகாமை சொன்னதெல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீ ஆண்டவருடைய சமயத்தில் இருந்தால் உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். கர்த்தர் தொடர்ந்து நாட்களில் அற்புதங்களை அரசியலை செய்து கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமையாக உங்களை பயன்படுத்துவாராக. வாய்ப்புகளை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. நம்மளோட இருக்கிறதுனால கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்ய முடிகிறார். எத்தனை கஷ்டம், எத்தனை கவலை, எத்தனை பிரச்சனை, கொரோனா, பெரிய பயம் 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 ஒண்ணுமே பண்ண அது சொல்றாரு, என் கருத்துல இருக்கிறாங்க, என் கருத்துல யாரும் பண்ண முடியாது. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். ఆ గొర్రెలో చేరిన వారు కాదు, మీరు మాతో ఆ గొర్రెలో చేరినవారు కాదు కనుక మీరు నమ్మరు. నమ్మకపోతే ఏమవుతుంది? నమ్మకపోతే మీరు నాకు సభలో లేదు, గొర్రెలో లేదు, మా మందలో లేదు. మా మందలో లేకపోతే ఏమవుతుంది? మా గొర్రెలో లేదు, మా లెక్కలో లేదు, మా సభలో లేదు, మా కుటుంబంలో లేదు, మా దగ్గర లేదు. మా దగ్గర లేకపోతే ఇంకెక్కడ ఉన్నారు వాళ్ళు? దేవుడు అడుగుతున్నారు. మా సభలో ఉంటే, దేవుడి దగ్గర ఉంటే, దేవుడితో ఉంటే, దేవుడి కుటుంబంలో ఉంటే, దేవుని సభలో ఉంటే, దేవుని యొక్క పాదనలో ఉంటే ఏమవుతుంది? బతుకు వస్తారు. హల్లెలూయా. నా గొర్రెలు నా స్వరము వినును, నేను దాన్ని ఎరుగుదును, అది నన్ను వెంబడించును. அது என்ன சொல்லுனா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது,
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அல்லேலூயா. அது என் பின்னால வருது. ஏன்? அந்த வார்த்தைக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அது என் பின்னால வருது. அதனால நீ பயப்படாத. அது என் ஆடு. என் ஆடு எங்க போனாலும் அது வரும். எங்க போக முடியாது. அது எங்க போனாலும் அது பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. எங்க போ மனுஷன், நீ பாதாளத்துல படுக்கப்பட்டு நான் அங்க இருக்கிறேன். நீ அங்க காட்டுல போய் படுக்கப்பட்டு அங்க இருக்கிறேன். எங்க போய் இருட்டிலே படுத்துட்டு அங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன ஈஸ்ட் மலையில போய் அப்போ கரண்ட் எல்லாம் இல்லை. இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, ரொம்ப ஆசை. இயேசுவா எப்படியாவது நீ என்கிட்ட பேசணும், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்ன பண்ணுமா, பஜனைலாம் முடிஞ்சிட்டு இருக்குது. திருவிழா அந்த ஈஸ்ட் டைம்ல தான் பஜனைலாம் முடிஞ்சிடும். 10 மணிக்கு நான் என்ன பண்ணேன், கம்பளியை எடுத்துன்னு நேர போய் மேல படுத்துனேன். மேல படுத்துனேன், மலை மேல போவேன். நைட்ல எல்லாம் பஜனைலாம் முடிஞ்சிடும். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இயேசுவை எப்படியாவது உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உன்கிட்ட பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அப்ப என்ன பண்ணுவேன், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். என்னால முடிந்த அளவுக்கு நைட்ல போய் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அப்படியே தூங்கி நிற்பேன். அங்கே எனக்கு கம்பளி பெருசு எனக்கு மச்சவன் கொடுத்துக்கிறாரு, பெரிய கம்பளி. அது எவ்வளவு கொண்டு வந்தாலும் அது தூக்கத்தை ஒரு பலுவா இருக்கும். அது எப்போ என்ன பண்ணுவேன், நேரம் பார்த்து ரொம்ப தூக்கம் வந்துருச்சு எனக்கு, அங்கே அப்படியே தூங்கிட்டு காலையில 4 மணிக்கெல்லாம் வந்தது. யாருக்கும் பார்க்காத முடியும். இயேசுவோட பாசம், இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் ஆசை. அதனாலதான் ஆண்டவர் ஊழியக்காரரை வச்சுக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஆசைப்பட்டு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். 2 வருஷம் அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்தேன். அபிஷேகம் பண்ணல, ஆண்டவரே நீ அபிஷேகம் தாரணும்னு சொல்லி 2 வருஷமா காத்திருந்தேன். அப்புறம் 4 மாடி போய் 4 ரூத்தம் போறோம். அந்த போற பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இங்கே செத்துட்டா யாருக்கு நம்மளுக்கு, ஊர்லயே செத்துட்டா கூட பரவாயில்ல, இங்க வந்து செத்து கொடுத்து இங்க வந்து இட்னே அப்படின்னு எனக்கு திட்டினாங்க. பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் செத்துட்டாங்க. ஆனா நாங்க பஸ் போன பஸ்ல அவனை பத்திரமா பாதுகாத்தா எங்க அன்றைக்கு தான் என்னை அபிஷேகம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்காக மோசாசினை நன்றி உன்னை ஊழியத்துக்காக கர்த்தர் அனுப்புறாரு. 200 பேர் இல்ல, 200 பேர்ல நான் ஒரு ஆள், நானும் என் வீட்டுக்காரமா ஒரு ஆள். இதுல நீங்க பாஸ்டா ஆண்டு ஊழியத்துக்காக வச்சிருக்கிறார், உங்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார், உங்களை அழைச்சிருக்கிறார் சொல்லி எங்களுக்கு லெட்டர் போட்டு வர சொன்னாங்க. நாங்க போனோம், லெட்டர் போட்டு அங்க போனோம். பஸ் ஆக்சிடென்ட்ல பஸ் போய் பல்டேஷன்ல நின்னுச்சு. நான் பார்த்துட்டு அந்த டைம் ஓவர் பண்ணிட்டு என் வீட்டுக்காரமா அவங்களுக்கு அது நின்றுட்டு பஸ் நீங்க ஒண்ணு இல்ல அவசரப்படாத அப்படின்னு சொல்லி நின்று ஏதாவது இறங்கி அப்புறம் வேற பஸ் இப்படியே போடலாமா போட்டுக்கு அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரமா இப்படியே போடலாமா போட்டு திருநெல்வேலியாங்க அந்த சென்டர் திருநெல்வேலி கிட்ட அந்த பாட்டு ஆக்சிடென்ட் எங்க பஸ் மூந்தர் மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பஸ் நின்றுச்சு, வேற லாரில இருந்தாலும் இறந்துட்டாங்க 2 பேர். அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய பத்திரமா பாதுகாத்து நாங்க போறோம். அந்த மீட்டிங் அன்னைக்கு காலையில போய் அட்டன் பண்ணணும். கரெக்டா 10-11 மணிக்கு நம்ம போய் அட்டன் பண்ணோம். அப்போ மோகன்தாஸ் கிட்ட பேசினாங்க, அன்னைக்கு பஸ் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆண்டு அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு ஆள் இருந்தா பஸ்ஸே காத்துக்கப்படும். அல்லேலூயா. பஸ்ஸே காப்பாற்றப்படும். அந்த பஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் காக்கப்படுவாங்க. அதனால பயப்படாத. அப்படி யாரும் ஆண்டவர் வைக்க மாட்டாரு, பத்திரமா கூட்டு வந்தாரு தானே அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அப்பதான் அன்னைக்கு நினைச்சு ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கொடுத்தாங்க. அப்போ அவங்க பி லாரன்ஸ் ஒருத்தர் கூட அவர் கூட அவர் செய்தி கொடுத்தாரு. செய்தி கொடுத்து இப்ப தனியா போய் ஜெபம் பண்ண போறீங்க, 1/2 மணி நேரம் செய்தி கொடுத்தாரு. செய்தி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை நீங்க தனித்தனியா ஒருத்தர் சவுண்ட் ஒருத்தர் கேட்க கூடாது, நீங்க போய் தனியா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பந்தல் போட்டுக்கிறாங்க. அந்த பந்தல்ல தூரமா போட்டேன். தூரமா போய் ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணணும்னு ஆசை. சரி போய் தூரமா போய் ஜெபம் பண்ணுங்க. ஆவியான ஒரு கரண்ட் மேல ஒரு கரண்ட் மின்பா அப்படியே கரண்ட் பாஞ்சு மாதிரி உடம்பெல்லாம் கடற்கடை நதி நின்று வாயை திறந்தது ஒண்ணுதான், ஆண்டோடைய அபிஷேகம் எனக்கு ஏற்படுச்சு. அப்படி நிறுத்த முடியல, நிறுத்த முடியல. அவங்க 1/2 மணி நேரமா பேசிட்டு வந்துருமான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவங்க பாட்டு வந்துருங்க அப்படின்னு 1/2 மணி நேரம் பேசினே நான் வரல, அவெல்லாம் வந்துட்டாங்க. நாங்க சத்தம் போட்டு நிறுத்த முடியல, என்னால நிறைய பாசி நிறுத்த முடியல, என்னால நிறுத்தணும்னா முடியல, என்னன்னு தெரியல. சரி ஓகே என்ன பண்ண, நான் பேசினதுல உடம்பெல்லாம் பேச போச்சு, நிறுத்த முடியல. அவர் ஊழியக்காரர் வந்தாரு, கிட்ட வந்து கை காட்டினாங்க. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அப்பா பெரிய முட்டு போச்சு மாதிரி ஒரு பயம், எல்லாம் பயம் புரிதாசி. அப்புறம் எங்க கையை வந்து என்ன போட்டு மாதிரி அப்படின்னு சொல்லி பயந்து போய் உடம்பெல்லாம் பயம். அப்போதுல இருந்து
அந்த அபிஷேகம் தான் என்னை இதுவரை நடத்துறேன். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு ஊழியக்காரன் நிறுத்துது. அது மாத்திரம் இல்ல சகோதரர் சந்தோஷம், ஜான் பால், இன்னும் நம்ம ஊர்ல யாரு எங்களுடைய கூட அத்தனை பேரும் திருப்பத்தூர்ல இன்னும் அவ்வளவுதான் டான்ஸ் போடு நான் ஒண்ணு சொல்றது எட்டுமே விட்டுறேன். அவ்வளவு எல்லாருக்கும் அவனை எட்டுமே விட்டு அவங்க எல்லாம் ஊழியக்காரா, நிறைய பேர் ஊழியக்காரா இருக்கிறாங்க. எப்படின்னா எல்லாரும் யாரெல்லாம் நான் வெயிட் பண்ணணும் அத்தனை பேர் ஊழியக்காரர். கொஞ்சம் பேர் ஊழியம் செய்யல, கொஞ்சம் பேர் ஊழியம் செய்யாத. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சாட்சிகள் சொல்றாரு, எப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள். ஆனா இந்த ஸ்தலத்துல வரும்போது ஒரு ஆண்டவரே இடத்தை நீ குத்திகளை பாதி நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன் ஊழியத்துக்காக. அந்த பாதி நாங்க இருக்கிறோம். ஆனா முக்கால் பாகம் தான் நாங்க ஊழியத்துக்கு கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரே இந்த இடத்த நீ கொடுத்தீங்களா அதை அப்படி நடத்துவேன் அப்படின்னு பொறுத்தனை பண்ணி வாங்கினோம். அதை கொடுத்தாங்க. அதை வாங்கி ஆண்டவர் பெரிய சீக்கிரம் ஓலை கட்டணும். ஓலை கட்டிட்டு மறுபடியும் ஓலை பிரிச்சு மறுபடியும் என்ன பண்ணாங்க? அப்புறம் ஓடை போட்டோம். ஓடை போட்டு மறுபடியும் போய் நீங்க சீட்டை போட்டுறாரு. அல்லேலூயா. சொன்னா ஓல் நீங்க போட்டு கூடாதா? ஐயோ நம்ம கட்டணவர் நிக்கிறாரு அந்த தயாரான அது மொத்தம் போய் சேர்க்காது. ஆனா இது தாங்காது. அதனால என்ன பண்ண பூசார் பிடிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இதை நடத்தினார். அல்லேலூயா. நம்மளுடைய பலத்தினால இல்ல, கர்த்தர் தான் இதை நடத்தினார். பெரிய காரியங்களை நான் சொல்ல நிறைய சாட்சி இருக்குது. நிறைய கர்த்தர் பேசினார். இந்த வசனத்தை கொடுத்தார். என்ன வசனத்தை கொடுத்தார்? சங்கீதம் 132 வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு வாக்குதானம் பண்ணியிருக்கிறார். வாக்குதானத்தை 132 அதுல 4வது வசனத்துல படிமா. என் கண்களுக்கு நெத்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் கொடாதே என்றும் வர விடுவதில்லை என்றும் கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு நான் பொருத்தனை பண்ணினேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு வருஷத்துல படிச்சுடுவாங்க. இந்த வசனத்தை படிக்கிறேன். அந்த வசனத்துல என்ன பேசுறாரு? இது இப்படி நீ செஞ்சேன்னா இந்த ஆலயத்தை நான் கட்டுறேன். அல்லேலூயா. வசனத்தை நீ செஞ்சேன்னா நான் உன்னை தூக்கல, நான் தூக்க முடியல. ஏன்னா அந்த மழை வந்து என்ன பண்ணா, அந்த மழையில என்ன கார் கட்டு போட்டுக்கிறோம். இதுல ஓப்பன்ல இருக்குது, அப்படியே ஊத்துது, அப்படியே காத்து மேல தூக்குது. அங்க கூட நஞ்சு போட மாதிரி இருக்குது. என்ன பண்ண உடனே நான் அந்த மைக்காத கார் பட்டி கொம்பு கட்டிட்டு எங்களுக்கு யாரும் இல்லை சப்போர்ட். சரி என்ன பண்ணுவோம்? உடனே கட்டிட்டு வந்து மழையில நெஞ்சி இந்த கொம்புகள் எல்லாம் தூக்கி முடிச்சு அப்புறம் அந்த சீட் மேல ஜெயிண்ட கார் பட்டு மேல போட்டோம். அப்புறம் போட்டு அப்பதான் கொஞ்சம் நாங்க நின்னுகிற இடம் கொஞ்சம் நிலையில மிச்சம் எல்லாம் தண்ணி உள்ள போயிருக்கு, உள்ள நோக்கி போயிருக்கு. அந்த பாட்டுல தண்ணி போகுது. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே மூயிஷ்டம். நீ எந்த நீ மைய நிறுத்தினாலும் நிறுத்தா காட்டும், ஊந்து போனாலும் ஒய்யா காட்டும். நீங்க கொடுத்த வீடு நீங்க கஷ்டம்னா கட்டுறேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அவங்க நிலையிலையா சொல்லிட்டேன். ஆண்டவரை நிறுத்தினார், இந்த சிவரை நிறுத்தினார். முடிஞ்ச உடனே இதை கட்டி முடிஞ்சிச்சு. இன்னைக்குதான் புதுசு வேலை முடிச்சு. அல்லேலூயா. நேரத்தான் படிச்ச முடிச்சு. அப்படின்னு நாங்க என்ன பண்ணோம்? அர்ஜுன் ராத்திரி அதை நேரத்தை முடிச்சுட்டு அது பருவத்தில் ஒண்ணும் இல்லை, அப்படியே முடிச்சுட்டு போனாரு. அன்று இந்த நாளில கர்த்தரை நடத்துபடி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் வாசனம் சங்கீதம் 32 வாசனம். கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினேன். யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினேன். இதோ நாம் எப்ராயித்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனாந்திரத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படையில் பணிவோம். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும். வெற்றியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்கு எழுந்தருளும். காவல ஸ்தலத்திற்கு எழுந்தருளும். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுவார். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. அவருடைய ஆளுகை இறங்கி வருகிறது. அவரே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவர் இறங்கி வருகிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவரே ராஜாதி ராஜா. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவர் பராக்கிரம் உள்ள தேவன். அவர் யுத்தத்துல செய்கிற போது நம்ம சும்மா இருப்போம். நம்ம சும்மா இருப்போம். கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். அதுல 11வது வசனம் 11ல இருந்து படிக்கிறோம். நீர் அபிஷேகம் பண்ணியிருக்கவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் உம்முடைய தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். ஆமென். புறக்கணியாதிரும். அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றார், தாவீது வாக்குத்தத்தம் பண்ணினார்.
யாருமா கத்துறது? பெரிய ஆள் கத்துறாரு. ரொம்ப அபிஷேகம் அவருக்குள்ள. அவர் எப்பவுமே அபிஷேகத்துல எப்பவுமே சும்மா பிறந்தவர். நான் பேச பேச அவருக்கு அபிஷேகம் ஜாஸ்தி. அவர் எப்ப தூக்கிட்டாலும் அவ்வளவு போதும். தூக்கிட்டா அவர் மேல அபிஷேகம் வந்துடும். அவருக்கு அப்படியேப்பட்ட அபிஷேகம். சொன்ன பிறந்தாத்துல இருந்து அவருக்கு ஜபம். அவர் நின்னாத்துல இருந்து ஒரு ஜபம். இந்த ஸ்தலத்துலதான் ஞானஸ்தானம் எடுத்து அவங்க இன்னும் அபிஷேகம் அவர் பெரிய காசு செஞ்சிருக்கிறார். அல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கத்த செஞ்சிருக்கிறார். சரி, ஓகே. அவன் எது வாசனம் பாருங்க, அதுக்கே பாருங்க சொல்ல. உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் பாருங்க, ரொம்ப ரகசியம் இருக்கு. என்னுடைய சாட்சிகளை நீ காத்து நடந்தால், இந்த வசனத்தை நீ காத்து கொண்டால், நீ என்னுடைய வார்த்தையை நீ காத்து கொண்டால், நீ காத்துக்கொள்ளணும். எப்படி நம்ம காத்துக்கொள்வோம்? அதை நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கொள்வோம். சேர் ஒன்று எடுத்து போட்டுக்கிறீங்களா? கீழே உட்கார முடியாதுன்னு சேர் எடுத்து போட்டுங்க. இன்னும் 4 சேர் வெளியே சுத்தம் பண்றேன். சரி, ஓகே. காலைல வேணா போய் சேர் எடுத்து போட்டுங்க, வெளியே இருக்கு. சரி, ஓகே. அவன் என்ன சொல்றா, இதை நீ காத்து கொண்டா. நான் சொல்றது அர்த்தம் தான். யாருக்கெல்லாம் புரியுதுமா? புரியுதா? சின்ன புரியுதா? புரியுதா சின்ன? சின்ன நான் சொல்றது புரியுதா? நான் என்னம்மா சொன்னேன்? கொஞ்சம் சொல்லுமா. குழந்தை வயசுல குழந்தைக்காக தான் கவனம் இருக்கும். சொப்பனா கொஞ்சம் சொல்லுமா, என்னம்மா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நான் சொல்றது ஞாபகம் தான். என்னுடைய சாட்சிகளை காத்துக்கொண்டால், என் வசனத்தை நீ காத்துக்கொண்டால், நீ உண்மையாய் நடந்து கொண்டால், தேவனுக்கு நீ பிரியமாய் நடந்தால் என்ன நடப்பான்? என்ன நடக்கும் பாருங்க. அவர்கள் குமாரனும் அவருடைய குமாரர்களும் என்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். என்றைக்கும் அவருடைய சிங்காசனத்துல வீற்றிருப்பார்கள். சொல்லுவான், அவருடைய சிங்காசனத்துல அவருடைய பிள்ளைங்க, அவருடைய குடும்பம் என்றைக்கும் நிலைத்திருப்பாங்க. சிங்காசனத்துல இருப்பாங்க. அவன் நிலைத்திருப்பாங்க அப்படின்ற நிலைத்திருப்பாங்க. சிங்காசனத்தில் இருப்பாங்களா? அவருடைய மேல, அவருடைய வீட்டுல நிலைத்திருப்பாங்க, குடும்பத்துல நிலைத்திருப்பாங்க, எல்லா பிள்ளைங்களும் நிலைத்திருப்பாங்க, குடும்பத்துல ஆசீர்வாதமா இருப்பான். அவங்க நிலைத்திருப்பாங்க. என் பிள்ளைங்க அவங்க சிங்காசனத்துல, உன் வேலையில, நீ இருக்கிற இடத்துல, உன் குடும்பத்துல, உன் வேலையில நீ உயர்த்தி வைத்திருவார். அது ஆசீர்வாதம் வைத்திருப்பார். சாட்சி அதை வைத்திருப்பார். எந்த குரங்கா தொட முடியாது, எந்த வியாதி தொட முடியாது, எந்த பிரச்சனை தொட முடியாது. ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். நல்ல யோசனை சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களோட பேசிக் கொண்டிருக்குது. இந்த வசனத்துல உட்காந்து பேசினே ஒரு வசனம். சரி, அப்படின்னு வசனம் அன்று சொல்றாரு, உங்க பிள்ளைங்க நிலைத்திருப்பாங்க சிங்காசனத்துல. எங்க சிங்காசனம்? தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் தங்கி இருக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் குடும்பத்துல தங்கி இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த சிங்காசனம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான். யாரை நம்பி இருக்கிற? தேவனை நம்பி இருக்கிற, இயேசுவுக்கு நம்பி இருக்கிற. அதனால என்ன பண்றா, அதை காத்துக்கு நடந்தால் நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. சரி, அதுக்கே வந்து கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையை கர்த்தர் என்ன பண்ணாரு? தாவீதுக்கு ஆணை கொடுக்கிறார். அதுக்கு முன்ன தாவீது ஒப்பு கொடுத்தார். அதுக்கு முன்ன தாவீது அர்ப்பணித்தார். சரியா? பசங்க பேசிட்டு ஓடி விட்டுருங்க. பசங்க என்ன பண்ணுவோம், பெற்றோர் பிள்ளைங்களே அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடுவோம். அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கிடும். அவங்க பாட்டுக்கு அவங்க எதனா அவங்க துதிப்பாங்க, எதனா கத்துருப்பாங்க. ஆனா இதை போல கொஞ்சம் கவனமா கேட்கணும். அல்லேலூயா. கேட்டுட்டு அது பண்றதுக்கு பிள்ளைங்க அதை கத்துக்கணும். உங்களுடைய வசனத்தை கேட்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த வசனத்தை நீ கேட்டா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. இந்த வசனத்தை நீ கேட்கலன்னா ஒரு விடுதலை ஆகும். நீங்க வந்து ஒரு பெரிய வெந்தர் பேசுனாங்க. பலம் வந்து பலம் நினைக்கிறா இதை வச்சுனோம். அல்லேலூயா. எது வச்சுனோமோ பலம் பொந்துக்கொண்டது. பலம் பொந்துக்கோல ஏன் செய்யலாம்? உபாசம் தோறாவல. அந்த தினேஷ் வச்சுனார். அல்லேலூயா. அந்த தினேஷ் வச்சுனாரமா பிரதர் செய்யல ஏற்கனவே నేను தெரியல, నేను చేయలేకపోయినా నేను గమనించినా. సరే, ఓకే. సరే, బలం పొందుకోవాలంటే ఫాస్టింగ్. మనం ఫాస్టింగ్ రావాలా? பாசிட்டிவ் ఉంటేనే பலம். அல்லேலூயா. நான் நிறைய சொல்றேன், பாசிட்டிவ் இருந்தா தான் பலம். அல்லேலூயா. நிறைய நான் சொல்ல முடியும், சாட்சியா சொல்ல முடியும். இங்க மேஸ்திரி கேட்டேன்,
என்ன சார் நீங்க எப்பவுமே நீ மத்தியானம் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன் பிரதர் யார் சொன்னது? வீட்டுக்காரங்க சொல்றேன், நீங்க சாப்பிடுறதுக்கு போறோம், நீங்க நான் சாப்பிடுறதுக்கு வர மாட்டேன் அப்படின்னு. நான் சொல்றேன் சாயந்தரம் சாப்பிடுவேன், 2 மணிக்கு சாப்பிடுவேன். அப்படியா? ஓகே. அப்படின்னு ஏன் சாப்பிட மாட்டேன்? அப்புறம் சாப்பிடுவியா? அப்படியே சாப்பிடுவேன். அப்ப சாப்பிடாத இருக்குவியா? இல்ல சாப்பிட்டு தானே ஆகணும். அல்ல இல்லையா? சாப்பிடாத இருக்க முடியுமா? இல்ல முடியாது. அதனால சாப்பிடுவேன். எப்ப சாப்பிடுவோம்? மற்ற மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இல்ல சாயந்தரம் சாப்பிடுவேன், 2 மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று மேஸ்திரி கேட்டார். அல்ல இல்லையா? கேட்டாரு. அதெல்லாம் சொல்றாரு, ரொம்ப வேலையில நடந்துருக்கு அப்படின்ற. அவரே எங்க போனாலும் கடை பார்த்து நாங்க வந்துட்டோம். அவங்க நிலையிலையா என்ன யாத்தையும் விட்டு வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையா 10 நாள் அவங்களுக்கு வேலை முடிச்சாரு. ரொம்ப அற்புதமா நடந்தாரு. அல்லேலூயா. ரொம்ப நிதானம் செஞ்ச கூட வேலை நல்லா நடந்துச்சு. ஆண்டவர் நெத்தாம ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட காரியம் செய்யறாரு. இப்ப சங்கீதம் பாருங்க. அந்த சங்கீதத்துல கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையா ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். அவர் தவற மாட்டார். யார் தவற மாட்டாரா? ஏசியா தவற மாட்டார். ஏசியா తప్పుడు మాట తప్పుడు. హల్లెలూయా. మనుషులందరూ తప్పిపోతారు, అయితే దేవుడు మాట తప్పుడు. హల్లెలూయా. ఏసే తప్పుడు ఉంటే మనము మాట తప్పము. హల్లెలూయా. ఏసే తప్పుడు మనం ఉంటే మాట తప్పము. మన మాట తప్పము తప్పిపోతారంటే ఏమర్థం? ఏసే తప్పుడు లేదు, దానిలో తప్పిపోతారు. ఏసే తప్పుడు ఉంటే ఏమవుతుంది? మాట ఆమేన్. హల్లెలూయా. ఒక మాట చెప్పినాడు జయరాం. ఏం చెప్పినాడు? పోయిన కొత్త పాత సంవత్సరంలో చెప్పేసినాడు, కొత్త సంవత్సరం సెకండ్ చాప్టర్ నేను భోజనం ఇచ్చేస్తాను. ఆమె హల్లెలూయా. నేను మర్చిపోయినానేమో, నేను పోయినట్టు కదంట. ఎందుకంటే రాని నేను చేసేస్తాను. హల్లెలూయా. ఓకే. హల్లెలూయా. దేవుడు మనతో ఉన్నాడు. ఆయనతో ఉండే దాని వల్ల ఒకే పోయినానికి ఒక సడన్ గా చెప్పేసినాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. దేవునికి ఒక చిన్న గ్లాస్ నీళ్ళు ఇచ్చినప్పుడు దేవుడు లెక్క పెడతాడు. హల్లెలూయా. నీళ్లు కొత్త సంవత్సరం పెద్దలు మనం దయాలనే కుటుంబాలు మనకు భోజనం పెట్టినారు. హల్లెలూయా. బిర్యానీ చేసినారు. బిర్యానీ ఈ సంవత్సరం అంతా మొత్తం బిర్యానీ. హల్లెలూయా. మొత్తం ఈ సంవత్సరం అంతా మనకు బిర్యానీ ఇస్తాం, ఇంట్లో అయిపోతాడు. హల్లెలూయా. అయితే మనం వద్దు అని చెప్పేసినాం. నీ వద్దు చేస్తానంటే వద్దు, మనకు బిర్యానీ వద్దు చెప్పేసినాం. హల్లెలూయా. ఇద్దరేమో చేపెట్టినారు, అయ్యా నేను శనివారం అన్నారా బిర్యానీ వద్దు అని చెప్పేసినాం. హల్లెలూయా. వైట్ రైస్ పెట్టేస్తాం, అది చెప్పినాం. దేవుడు అది ఇస్తాడు. హల్లెలూయా. ఓకే. దేవుడు ఏం చెప్తున్నాడు ఇక్కడ? దేవుడు ఇస్తాడు. ఇక్కడ నిన్న దావీదు கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. இப்ப என்ன பண்றாரு? ஏசாயா அவர்கிட்ட வாக்கு கொடுக்கிறார். வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அதை வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். ஹல்லேலூயா. என்னமா சொல்றாரு? எதை விரும்பினாரு? எல்லாத்தையும் விரும்பினார். ஏன்னா நான் உங்களுக்கு கிளியரா அர்த்தம் ஆகுற மாதிரி பேசுறேன். ஒரு இடத்தை நான் தெரிஞ்சுக்கிறார். ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிறாரா அவர் என்ன யாரை தெரிஞ்சுக்கிறாரோ அவரை அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் இடத்துல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னும் அவர் வாக்கு கொடுத்தார், ஆண்டவரே நான் இதை செய்வேன், நான் உன்னை வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ செஞ்சேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சிங்காசனத்தை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூட இருந்து என்ன அற்புதம் நடக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ரொம்ப பயங்கரமான அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த முதல் வாரம், இந்த மாசத்துல முதல் வாரம், வருஷத்துல முதல் வாரம், செகண்ட் சாட்டர்டே இந்த பிரேயர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒரே வாரம் கூட மிஸ் ஆக கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுத்து பண்ணுங்க. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண கூடாது. ஒரு மாசம் கூட நீங்க கண்டிப்பா வந்துருங்க. ஆண்டு சொல்றாரு. அப்படி வந்தீங்கன்னா நான் சொல்ல இந்த வசனம் சொல்லுது. நீ ஆண்டு முன்ன ஆண்டு சொன்னாரு தாவீது பொறுத்து பண்ணினா, இப்ப ஏசப்பா பொறுத்து பண்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட வந்தேனா, நான் உங்களோட இருந்தேனா, நீ என்ன ஆசீர்வாதமா நீ என்ன கேட்கறியோ அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற வாசிக்கிற. இது என்னென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது நான் என்றென்றைக்கும் நான் கூட தங்கி இருக்கிற இடம். ஹல்லேலூயா. இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்பா கரங்களை கட்டளை போடுறோம். ஹல்லேலூயா. இங்கே நான் வாசம் பண்றேன். நான் விரும்பினேன்,
இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினேன், இந்த இடத்தை நான் விரும்பினேன். நான் இந்த இடத்துல விரும்பினது மாத்திரம் இல்ல, நான் உண்மையே விரும்பினேன். அல்லேலூயா. இந்த இடத்தை நான் விரும்பல, உண்மையை நான் விரும்பி இருக்கிறேன். அல்லேலூயா. மனுஷன் என்ன விரும்பினா அதுக்கு அந்த இடத்தை கொடுத்தேன். அல்லேலூயா. என்ன விரும்பினதால் அந்த இடத்தை கொடுத்தேன். என்ன மாத்திரமல்ல, இது என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் என்ன விரும்பினார். அதனாலதான் அவங்க ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் குடும்பத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அத்தாசம்? ஏதாவது அத்தாசம்? நம்ம என்ன அர்த்தம் இல்லையா? அர்த்தம் இல்லையா? சின்ன அர்த்தம் ఏందా? ఇదే అర్థం ఏందా? చిన్న అర్థం ఆశ అర్థం అయిందే లేదా? ఎవరికైనా అర్థం లేకపోతే చెప్పండి, మళ్ళీ చెప్తా. మళ్ళీ చెప్పాలంటే చిన్న అర్థాశ. చిన్న అర్థాశ. சரி இருமா, நீ சொல்லுமா. இங்க என்ன அத்தாச? அத்தாச இல்லையா? சின்ன உனக்கு அத்தாச. ஓகே, உனக்கு அத்தாச சின்ன சின்ன பசங்க படிக்கிறது. ஓகே சின்ன உனக்கு அர்த்தம் இல்லையா? நீ படி, வசனத்தை படிமா. கீர்த்தனை 132 14 చదువుతున్నా. యెహోవా సియోను ఏర్పరచుకొని ఉన్నాడు, తనకు నివాస స్థలముగా దానిని కోరుకొని ఉన్నాడు. ఇది నేను కోరిన స్థానము, ఇది నిత్యము నాకు విశ్రమ స్థానముగా నుండును. హల్లెలూయా. నేను కోరిన స్థలం, నేను కోరిన మనిషి, నేను కోరిన మనుషులు, నేను కోరిన కుటుంబం, నేను కోరిన పిల్లలు, నేను కోరిన జనాలు, నేను కోరినది నేను కోరుకున్నాను. వీళ్ళంతా నేను తెలుసుకున్నాను, నేను వీళ్ళని పెంచుకున్నాను, నేను వీళ్ళని పూర్తి చేస్తున్నాను, నేనే వీళ్ళని సరస్సులో పెంచుకొని వచ్చినాను. నేను తెలుసుకున్న మనుషులు. హల్లెలూయా. నేను తెలుసుకునే కుటుంబం, నేను తెలుసుకున్న జనాలు, నేను తెలుసుకున్నాను. ముందు నేను తెలుసుకోలేదు, దేవుడు తెలుసుకున్నాడు. హల్లెలూయా. దేవుడు తెలుసుకున్న దాని వల్ల మేము తీసుకొని వచ్చినాడు. దేవుడు తీసుకొని వచ్చిన దాని వల్ల మేము ఆశ్రయించుకున్నాం. దేవుడు తీసుకొని వచ్చిన దాన్ని మేము ఆశీర్వదించి వీళ్ళని కాపాడతారు. హల్లెలూయా. ఏమి కరోనా కానీ, ఏమి వ్యాధి కానీ, ఏమి నేను தாக்குது. ஹல்லேலூயா. எதுவுமே டச் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட ஜனம், அவர் அழைத்த ஜனம், அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனால ஒரு பயப்படமோ பயம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ அவங்க அத்தாசா. ஆமென். அத்தாசா ரொம்ப கிளீனா சொன்ன ஒரே வசனம் சொன்னா கூட அர்த்தம் சொல்ல. அதனால மைக்கில் நிறுத்திட்டேன். மைக் யாரும் நிறுத்தணும், வெளியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வெளியெல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்ம உள்ள ஜனத்தை எல்லாம் புரியணும். ஹல்லேலூயா. உள்ளத்தவங்க எல்லாம் புரியணும். ஏதோ ஒரு வசனத்தை கேட்டு போட்டாங்க, இந்த வசனம் தான் நம்மளை காப்பாத்தும். ஹல்லேலூயா. வசனம் நம்மளை சரியப்படுத்தும். வசனத்துல சரியான குடும்பத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தெரிஞ்சுக்கல, கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயராம் சொன்னாரு, அவரே தெரிஞ்சுக்கல, நாங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க ஒண்ணா வேலை செய்யறோம், நம்ம வேலை செய்யலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரை தெரிஞ்சுக்கிறார், அவருடைய குடும்பத்தை தெரிஞ்சுக்கிறார், அவருடைய பிள்ளைகளை தெரிஞ்சுக்கிறார். அவரை தெரிஞ்சிருக்கிறனாலதான் அவருடைய பிள்ளைகளை தெரிஞ்சுக்கிறார். அவருடைய பிள்ளைகளை தெரிஞ்சுக்கிறார், அவர் குடும்பம் முழுவதுமா கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அவருக்கு நிறைய சாட்சி இருக்குது, ஆனா அவர் சொல்லல. நிறைய சாட்சி. அன்னைக்கு வேலை செஞ்சது. அன்னைக்கு என்ன பண்ணா? நான் ஒரு வீடு வாங்கல, அவர் 3 வீடு வாங்கிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வீடு வாங்க சம்பளம் வாங்குறாரு, பென்ஷன் நாங்க வாங்குறோம். ஹல்லேலூயா. நிறைய வாங்கி இருக்கிற நிறைய. அவர் சொன்னார், ஒரு வீட்டு அவர் சொன்னார், அந்த வீட்டை கடையை வச்சிருந்தாங்க. கடை வாடகை தான் எடுப்பாங்க. அந்த கடை என்ன பண்ணுவாங்க? ஐயா காலி பண்ணுங்க அப்படிங்குவாங்க. நான் சொன்னேன், வாடகை காசு கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ். ஐயா நீங்க வாபஸ் வாங்காத, காசு வாங்கிக்காதீங்க. அப்படியே அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க கேட்பாங்க, காசை கேட்பாங்க. அவங்க கொடுத்துரு, கடையை கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துருவேன். ஒரு வாரம் கால் பண்ணி சொல்லுவாங்க. 2வது வாரம் ஒரு 2 நாள் வச்சு சொல்ல, மறுபடியும் கால் பண்ணாத, கொடுத்துப்பாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஞாபகம் இருக்குது தெரியல, யாருக்கு ஞாபகம் இருக்குதாமா? அவ்வளவு கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு 2-3 வீட கட்டிக்கிறார். ஹல்லேலூயா. 3 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறார். அந்த ஆண்டவர் செஞ்ச அற்புதம் பயங்கரமான அற்புதம். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளத்தை காட்டுவதற்கு அவர் நிறைய அற்புதம் செய்கிறார். நம்ம ஜனங்களுக்கு என்ன இல்லை, ஆண்டவர் ஒண்ணு அற்புதம் செய்யல, அப்படியேதான் வரும், அப்படியேதான் வரும், அப்படியேதான். அவருக்கு யாருக்கு என்ன பண்ணணும்? பொறுத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு செகண்ட் சாப்டர் மிஸ் பண்ண மாட்டேன், ஆராதனை நான் மிஸ் பண்ண மாட்டேன், பொறுத்தனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிறைய அற்புதம். அவர் அற்புதம்னா அற்புதம், அவ்வளவு பெரிய அற்புதம். நான் சொல்ற நிறைய வசனத்தை கொடுத்தார். நிறைய இந்த வசனத்தை அழுதேன். 1 மணி நேரம் ஆகியிருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்தா. உங்க வீட்டை கட்டுவதற்கு இதுல நீங்க செஞ்சா இப்படி உங்களுக்கு எனக்கு தூக்கம் இல்லதான். ஆனா அந்த வீட்டை முடிக்கிறது இல்லை, தூக்கம் இல்லை.
ஆனா எங்க சாமான் நாங்க போடும். ராத்திரி எங்க வீட்டுக்காரமா அந்த சாமான் நாங்க போட்டுக்கிறோம். போய் எடுத்தாங்க, நீ போலையா நானே எடுத்தேன். எங்க ஒரு பின்னு கூட தொடாது, யாருமே தொடாது. அந்த ரோட்டு போட்டா ரோட்ல இருக்கும், காட்டுல போட்டா காட்டுல இருக்கும், ஒரே பின்னு கூட எடுக்க மாட்டான். அப்படி எடுத்தா அந்த சொம்ப விட மாட்டான். போ அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ட போன இது வழி இல்ல, அந்த சாமான் போட்டு போனா அங்கே கேட்கணும். ஒரு பின்னு கூட எடுக்க முடியாது. அல்லேலூயா. எடுத்தா சொம்ப விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் தூதரை வச்சிருக்கிற காவல் நம்ம ஒண்ணுமே தேவையில்லை. கத்து நம்ம தூங்கி நல்லா தூங்கி இருக்கோம். அல்லேலூயா. கத்து நம்மளுக்காக எல்லாமே அவர் பாதுகாக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? சூப்பர். வேற ஒரு நேரத்தை கரெக்டா 4 மணிக்கு எழுப்பணும். 4 மணிக்கு இந்த ஜெபம் பண்ணுவோம். அவ்வளவுதான் ஜெபம். நம்ம காலையில எப்படி என்ன சாமான் எங்க போட்டா என்னக்குதான் அங்கேதான். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவார். அதனால நம்பியா பயப்படணும். கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. என்ன வசனம் பாருங்க, அதை கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் வேற வசனம் போலாம். அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அவருடைய ஏழைகள், யாராவது ஏழையா வந்துட்டா, இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டா, இந்த அப்பத்துக்குள்ள வந்துட்டா, இந்த ஏழையா வந்துட்டா, அவங்க என்ன பண்றாங்க? திருப்தியாய் சாப்பாடு கொடுத்து. அல்லேலூயா. திருப்தியாய் நடத்துவேன், அவளை சந்தோஷமா நடத்துவேன், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஏழையான குடும்பமா, இல்ல சாப்பாட்டுக்கு இல்லையா, இல்ல சாப்பாடுக்கு எதுவுமே இல்லையா, பணம் இல்லையா, பொருள் இல்லையா, கத்து பார்த்துவாரு. ஐயா உன்னை திருப்தியா நடத்துவேன். அல்லேலூயா. மனுஷன் திருப்தியா நடத்துவேன், உன்னை சரியா நடத்துவேன். இயேசு சொன்னா சரியா நடத்துவேன். நான் நடத்துறேன் அப்படின்னு நான் உன்னை சரியா நடத்துவேன், சரியா நடத்துவேன். போஜனத்தை கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், வேலையை கொடுப்பேன், வேலையை கொடுத்து ஆசீர்வாதமா மாற்றுவேன். அந்த பிள்ளைகளை கொடுப்பேன், குடும்பத்தை கொடுப்பேன், குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்றுவேன். அல்லேலூயா. மனுஷன் மாற்றுவேன். அவர் நம்மளோட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம்? அவன் அல்லேலூயா. நான் சொல்ல முடியும். சாட்சிகள் நிறைய அற்புதத்தை ஆண்டு செஞ்சிருக்கிறார். இன்னும் என்ன செய்யப்படுறாங்க எனக்கு தெரியல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுறேன். ஆண்டவரே நான் கீழ்படுகிறேன். என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரே நான் பெரிய காத்த மனுஷனை நம்பதை பார்க்கலாம். கர்த்தர் தெரியல பத்துல இருக்குது நலம். கர்த்தரை நம்பு, அவருக்கு முன்ன போய் இடங்கொடு, அவரை மாத்திரம் முதல் இடங்கொடு. ஐயா அந்த மனுஷன் சொன்னார், இவங்க சொன்னாங்க அங்க ஓடுறேன் இங்க ஓடுற, நீ ஓடாத, இங்க நில், இங்க ஜெபம் பண்ணு. அவ்வளவுதான் ஜெபம் பண்றேன். எங்க போதில்ல ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இது டைல்ஸ் போடாத, இதை போடு, மார்பிள் போடு. ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமான காரியம். நான் ஒண்ணுமே இல்லை, ஜெபம் தான் பண்ணேன். ஆண்டவரே இது ஒருத்தர் வந்தாரு, ஐயா ரைட் மேல தெரியுது, அதை கொஞ்சம் உள்ள பண்ணு, இது கொஞ்சம் சரியா தெரியல, அதை பண்ணு, இந்த பதினஞ்சு போடு, அதை போடு. சரி ஓகே. என்ன என்கிட்ட நிறைய காசு கொடுத்துட்டு மாதிரி இல்லை, என்கிட்ட கேட்கிற மாதிரி அதை பண்ணு இதை பண்ணுன்றாங்க. என் மச்சம் வராது, இது பண்ணுமாமா, இப்படி பண்ணு, இது ஆன்லைன் அனுப்பு, இது வேலை வெளியே தெரியுது, அது இப்படி தெரியுது அப்படின்ற, இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணு, இதை தேஞ்சிட்டு போடு, இந்த சோத்துல கொஞ்சம் இது வை, எல்லாத்தையும் ஆன்லைன்ல பண்ணு அப்படின்னா சரி ஓகே. எப்படி எப்படி சொல்றீ அப்படி செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் தான் செய்யறார். அல்லேலூயா. அப்பதான் அப்புறம் ஆண்டவர் இவ்வளவு அழகா ஆண்டவர் ஆலயத்தை கட்டணும்னு சொன்னா அதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவரே கட்டுறோம், எப்படி கட்டுறத கட்டணும், எப்படி செய்யறத செய்யட்டும். திரும்ப என் வீட்டுக்கு நம்ம சொன்ன இடிக்கிறேன் கட்டுறேன், அது ஒடிக்கிறேன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் அது கட்டுறேன், பாலைக்கு ஒடிக்கிறோம், அது நேரம் இல்லை ஒடிக்கிறோம். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒடிக்க போறேன், அந்த ஒடிகளுக்காக தான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றாரு? ஒடிகள் என்ன பண்றாரு? ஒழுங்கா சரி நான் கொஞ்சம் பூசிக்கிறேன், நான் தான் பேசுறேன். அது வந்து ரொம்ப ஐட்டம் பூசிக்கிறேன், அதை செதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ரொம்ப ஐட்டம் பூசிக்கிறேன், உனக்கு தீவிரமா பூசிக்கணும், இல்ல சதுரமான பூசிக்கணும், அப்பதான் பேசுறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்மளோட ஆண்டவர் இப்படி எல்லாம் செயல் பண்றாரு, எப்படி பண்றாரு? இதை நம்ம செவரை சரி பண்றோம், இது ஒழுங்கா டிசிப்ளின் இல்ல, இது சரியில்லை அப்படின்னு சொன்னா அதை சரி பண்றோம். நம்மள சரி பண்ண நம்ம யாருமா செட் பண்ணுவாரு? ஆமென். அல்லேலூயா. இயேசுவிட்ட வந்துட்டா அவர் செட் பண்றாரு. அல்லேலூயா. சதக்கரத்துல செதுப்பார், அடிக்கிறவத்துல அடிப்பார், லேசிக்கிறவத்துல லேசிப்பார். அல்லேலூயா. சரியான அடி அடிப்பார், அடிச்ச உடனே புத்தி வரும். அல்லேலூயா. புத்தி தெரியுது, புத்தி உங்களுக்கு என்ன தெரியுது, சரியா புத்தி தெரியுது. என்ன சொல்றாரு? கெட்ட குமார் கொஞ்சம் வாசிக்கலாமா? கெட்ட குமார் லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் கிறிஸ்துமஸ்ல இருந்து நம்ம வந்து சொன்ன வார்த்தையில பேசினவன், ஆசீர்வாதத்தை குறித்து பேசினவன் அதே பேசினாரு. ஓகே. அப்புறம் ரெண்டாவது செய்தி, முதல் செய்தி என்ன சொன்னாரு? அவர் என்ன உபாசத்தினால என்ன பலம் வந்து பலம் நல்லா பெற்றுக்கணும். அந்த உபாசத்துல இருந்தாதான் பலம் பெற முடியும். நிறைய அந்த வாசல நான் சொல்றேன். சரி ஓகே. அதுல வாசிக்கிறேன். அது 17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்ப
அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. లూకాసు వార్త 15లో 15 చెప్తుంది. 17 కాదు 15 నుంచి చదవండి. అప్పుడు ఆ దేశమందు గొప్ప కరువు రాగా వాడు ఇబ్బంది పడసాగి వెళ్ళి ఆ దేశస్థులో ఒకని చెంత చేరెను. అతడు పందులను మేపుటకు తన పొలంలోనికి వానిని పంపెను. వాడు పందుల తీరు పొట్టుతో తన కడుపు నింపుకొన ఆశపడేది గాని ఎవడును వానికి ఏమీ ఇయ్యలేదు. అయితే బుద్ధి వచ్చినప్పుడు వాడు నా తండ్రి యొద్ద ఎంతో మంది కూలివాండ్రకు అన్నము సమృద్ధిగా ఉన్నది, నేనైతే ఇక్కడ ఆకలికి చచ్చిపోతున్నాను. నేను లేచి నా తండ్రి యొద్దకు వెళ్ళి, తండ్రి, నేను పరలోకమునకు విరోధంగాను నీ ఎదుటను పాపం చేసి తిని ఇక మీదట నీ కుమారుడనని అనిపించుకొనుటకు యోగ్యుడను కాను. నన్ను నీ కూలి వారిలో ఒకనిగా పెట్టుకొనమని అతనితో చెప్పుతున్న అనుకొని లేచి తండ్రి యొద్దకు వచ్చెను. వాడింతలో దూరంగా ఉన్నప్పుడు తండ్రి వానిని చూసి కనికరపడి పరిగెత్తి వాని మెడ మీద పడి ముద్దు పెట్టుకొనెను. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பன்றி மேய்க்கிறவன், அவன் கெட்ட குமாரன், ரொம்ப கஷ்டப்பட்டான். மொத்தம் பணத்தை அவங்க அப்பா கிட்ட வாங்கி போயிட்டான், பங்கெல்லாம் வாங்கி போயிட்டான். அவங்க வாங்கி போய் வித்துட்டு எல்லாத்தையும் வாங்கி போயிட்டான். அவன் பங்கெல்லாம் போய் கொண்டு போட்டான். ஆனா அவன் குடிச்சு என்ன பண்ணான்? குடிச்சு நாசனம் பண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். அநேக பாவத்திலும் வேசித்தனத்தில் இருந்து எல்லாம் பணத்தை அழிச்சிட்டான். அவனுக்கு இப்போ வேலை இல்லை, பன்னி மேய்க்கிற வேலை கொடுத்தாங்க. பன்னி மேய்க்கிற வேலையில அவன் என்ன பண்ணான்? பன்னியாவது மேய்க்கலாமே அப்படின்னு சொல்லி அப்ப பசி அவனால தாங்க முடியல. அப்ப அந்த பன்றியை சாப்பிடுகிற தவிட்ட எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். பன்னி சாப்பிடுற தவிட்ட என்ன சொன்னேன்? பன்றி சாப்பிடுற சாப்பாடு அதுதான் பசி அவன் தாங்க முடியல. அதனால அந்த பன்றி சாப்பிடுற தவிடாவது அவன் சாப்பிடணும்னு நினைச்சான். ஆனா அவன் கொடுக்க முடியல. இல்லையா? யாரும் கொடுக்கல. கொடுத்தா சாப்பிட்டான், கொடுத்துட்டு இருந்தா சாப்பிட்டு இருப்பான். பசி அப்படிங்குது. அக்கா அவன் சொன்னா நினைச்சான், எங்க தகப்பன் இடத்துல நிறைய வேலைக்காரங்க நிறைய பூர்த்தியான சாப்பாடு சாப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டு நம்ம இங்க வந்துட்டுமே, அந்த நம்ம என்ன பண்ணலாம்? அப்பா கிட்ட திரும்பி போகலாம். அப்பா கிட்ட திரும்பி போய், அப்பா நான் என்ன ஒரு கூலிக்காரனா வச்சுக்க, நான் வேலைக்காரனா வச்சுக்க, நான் ஒரு மகன் இல்லை, நான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு எழுந்து வந்தான். எப்போ வந்தான்? புத்தி தெரிஞ்சது. ஹல்லேலூயா. அவன் புத்தி எப்போ தெரிஞ்சிச்சு? எப்பமா தெரிஞ்சிச்சு? பசி வந்தது. ஹல்லேலூயா. ஒரு உபாசம் வரும்போது தான் புத்தி தெரியும். ஹல்லேலூயா. உபாசம் வரும்போது தான் நமக்கு புத்தி வரும். உபாசம் இருக்கும்போது தான் எல்லாம் தெளிவா வரும். உபாசம் வரும்போது எல்லாமே ஞானத்துக்கு வரும். ஹல்லேலூயா. இல்லாட்டி அந்த புத்தியா சாப்பிட்டு ஒண்ணுமே தூங்கிட்டாங்க, இல்லாட்டி ஒரு சுறுசுறுப்பு இருக்கா அப்படின்னு சொன்னார். அதனால எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அந்த பாடத்தை. ஹல்லேலூயா. அதனால தான் நான் பாஸ்டிங் எடுக்கிறேன், அதனால தான் நான் ஜெபிக்கிறேன், அதனால தான் சாப்பிடுறேன். சாப்பிடாது இல்லை, சாப்பிடுறேன். ஜெபம் பண்ண நேரத்துல உபாச நேரத்துல உபாசம், சாப்பிடுற நேரத்துல சாப்பிடு. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னார். சாப்பிடு, நல்ல ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த உபாசம் எடு, அப்புறம் உபாசம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடு. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னார். சாப்பிடு, ஆனா சாப்பாட்டுக்காக வைத்து வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்காக அல்லையா அவங்க. ஹல்லேலூயா. சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிடலாம், வெற்றி தூரப்படலாம். ஹல்லேலூயா. நிறுத்தலாம். ஆமென். அது நம்ம இஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. அது நம்மளால முடியும். அது சொன்னாரு, நீ நிறுத்தினாதான் அது வேலை பெறும், நீ நிறுத்தினாதான் ஒரு அற்புதத்தை காண முடியும். இல்ல நான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னா சாப்பிடு. ஆனா அதே நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா நீ எப்படி ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா? நீ இந்த ஒரு நாள் உபாசத்துக்கு நீ முடியலன்னா அப்ப 4 நாள் எப்படின்னா? ஒரு நாள் உபாசத்துக்கு நீ சாப்பிட்டா முடியும். எனக்கு பிபி சுகர் வந்துட்டு நீ சாப்பிடலாம், அது இன்னும் ஒண்ணுமே பண்ணாது. ஹல்லேலூயா. பிபி சுகர் ஒண்ணுமே பண்ணலாம், சாப்பிடாது. பிரேயருக்கு தான் வந்துருங்க. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் மத்தியம் மீட்டிங் முடிச்சு போய் சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. மார்க்கெட்ல அப்படிதான் வருவாங்க. ராயர் என்ன பண்ணாங்க? பிரேயருக்கு ஒதுங்க போங்க. அந்த பிரேயர்ல அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா மாத்திரை நான் போய் ஜெபம் பண்ணிட்டு பிறகுதான் அவங்க சாப்பிட்டு அவங்க மாத்திரை போடுவாங்க. சுகர் இருக்குது, காசு
அதனால நீங்க வரீங்க ஒதுங்காம அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நினைக்கிறோம். நாங்க அதுக்காக போனோம். இல்லையா நம்ம போல அவங்க என்ன பண்ண காத்துருந்து அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம். இப்போ கொரோனா வந்து போல கொஞ்சம் போன மாசம் போயிருந்தோம். ஆனா இப்ப போல சொன்ன போன் பண்ணி பார்த்தாங்க. சரி இந்த மாசத்துல வரதே காணும், எப்பாவது பார்த்தோம் அப்படின்னு விட்டாங்க. இல்லையா சரி ஓகே. அவன் என்ன சொல்றாங்க யோசிப்பாங்க. அவன் புத்தி தெளிஞ்சது எப்ப தெரிஞ்சுன்னா அவன் பட்டினியா இருக்கும் போது தான் தெரிஞ்சு. எல்லாம் வயிற்று நிறைய சாப்பிட்டுருந்தா அவன் சாப்பிட புத்தி தெளிஞ்சிருக்கான். அவன் புத்தி தெளிஞ்சு தகப்பனத்தில் வரான். தகப்பனத்தில் வரும்போது தகப்பன் என்ன பண்ணாரு, தூரமா பார்த்தாரு. யார பார்த்தாரு, அவன் பையனை பார்த்தாரு. இப்ப இவன் போய் கேட்காத்துக்கு முன்ன ஓடி போய் கட்டி பிடித்து மொத்தம் விட்டான். இல்லையா என்ன பண்ணாரு, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவனை கட்டி பிடிச்சாரு. ஐயோ மகன் என்னடா, அவன் பனி வேஷம் இந்த துணி எப்படி இருக்கான், அழுக்காரு, ரொம்ப அழுக்காரு. ஆனா மகன் என்ன, அவன் மகன் என்ன, உங்க பிள்ளைங்க ரொம்ப அழுக்கான போட்டுருவீங்களா, அவனை சுத்தம் பண்ணி தண்ணி வச்சு உடனே தண்ணி ஊற்றி என்ன பண்ணும், சுத்தமா கழுவு என்ன பண்ணும், இந்த போட்டு மாட்டான். ஏசு கூட என்ன பண்றாரு, சுத்தம் பண்றது. அவனு நான் பார்த்தாருப்பா, அப்படி பார்த்தாங்க ரொம்ப அழுக்கு பன்றி மேய்ச்சிருந்தவன். அப்படியே ஐயோ நம்ம மகனே ஓடி போய் கட்டி பிடிச்சா அவன் குத்த மாட்டான். அவன் புது துணி கூட அவன் மறித்தான், இப்போ பிழைத்தான். அவன் மகன் திரும்பி வந்தான், அவன் ஆண்வட்டுக்கு வந்தான். அதே நேரத்துல அப்பாட்ட வந்தான். அப்பாட்ட வந்த பிறகு அப்பா விட்டுவாராமா, ஏசு விட்டுவாரா? அவர் தான் நம்ம தகப்பன், அவர் தான் நமக்கு ரத்தம் செஞ்சார், அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்தவர். அவர் உயிரை கொடுத்தவர் விட்டுவாரா? யாரோட விட்டுருவாரா? யாதில் இருக்கிற விட்டுருவாரா? கேவலமா இருக்கிற விட்டுருவாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. நீ அவமானப்பட்டா விட்டுருவாரா? நீ அவமானப்பட்டா அவருக்கு அவமானம். அவர் நீ உன்னை திட்டினா அவரே திட்டின மாதிரி. அல்லேலூயா. யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் ரொம்ப பயங்கரமான தேவர், அவர் வைராகம் உள்ள தேவர். சும்மா பார்த்து இருக்கவே மாட்டாரு. நீ பார்த்துங்கிறா நினைச்சிருக்கா அவன் சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நீ சும்மா இருப்ப, கர்த்தரே பார்த்துக்குவார். நீ அமைதியா இரு, சொன்னா நீ அமைதியா இரு, கர்த்தர் பார்த்துக்குவான். அப்படிதான் நடத்துறாரு. அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் நடத்துறார், கர்த்தரே பயன்படுத்துறார். அது சொல்றாரு, அவன் புத்தி தெரிந்த பிறகு தகப்பன் எடுத்து வந்தான். தகப்பனை ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் எடுத்தான். அப்படிதான் இயேசு கொடுத்தார். நம்முடைய தவறுக்கு அவர் தண்டனை கொடுத்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம தவறு செஞ்ச தவறுக்கு அவர் கண்டித்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் மன்னித்தான். மகனே நான் மன்னிக்கிறேன், ஆனா மறுபடியும் செய்ய அதே செய்யாத. அவன் அன்னைக்கு தெரியாத செஞ்சேன், ஆனா தெரிஞ்சு என்ன பண்றான், தெரிஞ்சு கூட சொல்ல தெரிஞ்சு செய்யாது. தெரியாத செஞ்சா மன்னிக்கிறான், தெரிஞ்சு செஞ்சா ஓணுமனே நம்ம செஞ்சா என்ன ஆகும், அதுக்கு மன்னிப்பு இல்லை. அது நம்ம தான் அடிப்படுவோம், அது நம்ம தான் கஷ்டப்பட வேண்டாம். அதனால நீங்க தெரியாத செஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சு செய்யக்கூடாது சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு ரகசியம் இருக்குது. ஆனா புத்தி தெரிந்த பிறகு மாணவர்கள் வந்துட்டான் சொல்றாரு. எபிரேயருக்கு வந்துடுமா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குது, அதை படிச்சுக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமா, என்ன சொல்றாரு, அதுதான் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் காக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாக எப்படியான சொல்றோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன்னா அது உங்களுக்கு சொல்ற, நீ ஜாக்கிரதையா காத்துக்க, அதை சரி பண்ணிக்க, அதை சரி ஒழுங்கு பண்ணிக்க. அதனால நீ கேட்டு போயிட்டே இருந்துட்டேன்னா அது ஒண்ணுமே உனக்கு வேலை செய்ய. ஒரு மாத்திரை போட அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டு போயிருந்தா என்ன ஆகும், நீ மேசத்துக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்து வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சேன். ஆனா மாத்திரை போட்டாரு, வேலை செஞ்சேன். ஆண்டு சொன்னாரு, மாத்திரை போடுறோம், அந்த ஆண்டவருக்காக அது நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, இந்த வசனத்தை கேட்கிறோம், அந்த வசனப்படி நடந்தா கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ரகசியத்தை ஆண்டு பேசுறது காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல கொஞ்சம் 3ஆவது வசனம் பாருங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட போதும்
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நம்ம கவலையே படாத இருந்தா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ఇంత గొప్ప రక్షణ మనకు నిర్లక్ష్యం చేసిన ఎడల ఏలాగు తప్పించుకుందుము. అట్టి రక్షణ ప్రభు బోధించిన చేత ఆరంభమై దేవుడు తన చిత్తానుసారముగా సూచక క్రియల చేతను మహత్కార్యముల చేతను నానా విధములైన అద్భుతముల చేతను వివిధములైన పరిశుద్ధాత్మ వరములను అనుగ్రహించుట చేతను వారితో కూడా సాక్ష్యమిచ్చుచుండగా వినిన వారి చేత మనకు దృఢపరచబడెను. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. 13 14 கொஞ்சம் வாசிங்க. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய ரகசியம். இதை நீங்க விட்டுறாதீங்க. இதை நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தத நீங்க அசதியா இருந்தா எப்படி பெற்றுக்கொள்வீங்க? பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு சர்ச்சை பண்ணியா போல என்ன பண்ண உனக்கு கொஞ்சம் போக முடியல, ஞாபகம் அப்படியா ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அற்புதம். வார்த்தைக்கு தான் முதலிடம். வார்த்தையை கேட்கும் போது பெரிய அற்புதத்தை அர்த்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அவசியம். ஆண்டவர் பேசி நினைக்கிறார். சரி, எபிரேயர்ல அதுல 2ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருமா? இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஹல்லேலூயா. நான் பிள்ளைகளை கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனோடு கூட நம்ம துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் குடும்பமும் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய சந்தோஷம். நானும் தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், தேவன் கொடுத்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற கணவர், ஆண்டவர் கொடுத்திருக்கிற மனைவி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்தோடு கூட நம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். புதிய ஆண்டுல ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொரு வசனத்தை பாருங்க, அதுல 14வது வசனம். కాబట్టి ఆ పిల్లలు రక్త మాంసములు గలవారైనందున ఆ ప్రకారమే మరణము యొక్క బలము గల వాణిని అనగా అపవాదిని మరణము ద్వారా నశింపచేయుటకును జీవితకాలం అంతయు మరణ భయము చేత దాస్యమునకు లోబడిన వారిని విడిపించుటకును ఆయన కూడా రక్త మాంసములలో పాలివాడాయను. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். ஏன்னா நமக்காக ரத்தம் சிந்தினார். அவரும் மனுஷனாக வெளியே வந்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இவ்வளவு பெரிய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு பெரிய பயத்தை நம்மளிருந்து பயத்தை நீக்கினார். நமக்கு இருக்கிற போராட்டத்தை மாற்றினார். நமக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றினார். நமக்கு இருக்கிற ஒரே பயம் என்ன பயம்? பயம். அவருடைய பிள்ளைங்க பயப்படாது. ஹல்லேலூயா. பயப்படாது. நீ ஒண்ணுமே பண்ணாத, பயப்படாது. காத்தா வந்தாலும் பயப்படாது, விஷயமா வந்தாலும் பயப்படாது. ஹல்லேலூயா. அது நம்ம கிட்ட வராது, நம்மள டச் பண்ணா அதுதான் போயிடும், அதுதான் எங்கி போடும். ஹல்லேலூயா. சும்மா மோதி பார்த்து என்ன பண்ணும்? ஒரு கல்லு மேல மோதினா என்ன ஆகும்? கல்லு கடுமையான அடிப்படுமா? கல்லு கடுமையான அடிப்படுமா? அது ஒண்ணு அடியறதே இல்லை, நம்மளுக்கு அடி. ஹல்லேலூயா. பிசாசு அடி. கல்லு மேல மோதினா கல்லு அன்சன பாறை இருக்கிற பேதுரு பார்த்து ஒரு பாறை. ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு பார்த்து கத்து சொல்றா, பேதுருவே ஒரு பாறை. பேதுரு ஒரு பாறைங்கற மனுஷன் தானே, அவர் ஒரு மனுஷன் தானே, ஒரு சீசன் தானே. அவரை பார்த்து சொல்ற, நீ ஒரு பாறை, இந்த பாறை மேல இந்த சபையை கட்டுவேங்கற.
இந்த பாறை மேல ஒரு கல்லை கட்டுவேன், அந்த கல் மேல் மோதுருவன் வருவான் சொல்ல பாறையா வச்சா பேர்ல பார்த்து நீ ஒரு பாறைன்னா அப்ப நம்மள பார்த்து என்ன பண்ணாரு? ஆமா ஹல்லேலூயா, நம்மள ஒரு பாறைன்ற ஹல்லேலூயா, நம்மள ஒரு பாறை, நம்மள கல்லு அன்சுல இந்த கல் மீது மோதுற பிசாசு நசிங்க போவான். இந்த கல் மீது மோதுற பிசாசு நசிங்க போவான். இந்த கல்ல ஆண்டவர் வச்சிருக்கா. என்ன கல்லு? அது கோலியாத் அடித்த கல். ஹல்லேலூயா. தாவீது கையில வச்சான். தாவீது கையில வச்ச ஒரு கல். அது கவுனா கல்ல 5 கல்ல வச்சிருக்கிறான். 5 கல்ல கையில வச்சிருக்கிறான். 5 கல்ல இந்த அல்ப பையில மாட்டிங்கிறான். அவன் ஆடு மேய்க்கிறவரா. 5 கல்ல பொறிக்கணும் வந்தார். எல்லாம் 5 கல்ல பொறிக்கணும் வந்தார். பொறிக்கிறது என்ன பண்ணாரு? ஒரு கல்ல எடுத்தான். ஹல்லேலூயா. அந்த குண்டி வேலை வச்சார். குண்டி வேலை வச்சு என்ன பண்ணான்? கவுனா இருந்தாரு. அப்பதான் புரிய ஓட்டுவாங்க. சோழ பல கைங்களா நானும் போட்டுக்கிறேன். 4 கல்ல அந்த முண்டி வேலை தாவீது விட்ட மாதிரி நாங்களும் விட்டுக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய கல்லுகள்லாம் விட்டுக்கிறோம். மலை பகுதியில தான் நிறைய புலி சோழ கல் இருக்கும். நிறைய புலி ஓட்டி இருக்கிறோம். இந்த பவுனாவது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்களும் ஓட்டிக்கிறோம். அது மாதிரி கல்லை விட்டுக்கிறோம். கல்லெல்லாம் பொறிக்கணும். ஒரு செப்பு கல்லை வச்சா அது கத்தினே போகும். குண்டு கல்லை வச்சா கத்தாத போகும். இவர் குண்டு கல்லை பொறிக்கணும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மயமயா ஆத்துக்கு போனார். தண்ணி போன இடத்துல நல்ல மயமயா ஒரு 5 கல்லை பொறிக்கணும். 5 கல்ல என்ன பண்ணாரு? அது அடுப்ப பையில ஆடு மேய்க்கிறதுக்கு போவாங்கல்ல, அது சாப்பாடு எடுத்துவாங்க. அந்த பையில 5 கல்ல பொறிக்க வச்சுக்கிறாரு. 5 கல்ல பொறிக்க ரெடியா வச்சு வந்துருக்காரு. சரி ஓகே போறாரு. அண்ணன் கிட்ட போனாங்க, தம்பி அவங்க கிட்ட போனாங்க. அண்ணாங்க எல்லாம் ஒன்னும் தைரியமே பேசல. சரி கோலியாத்து ஒண்ணி கொண்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஆண்டவர் பண்ணார். தாவீது போனார். ஆனா அவன் அந்த அபிஷேகம் பண்ணாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா பேசுறான். அவனை பார்த்து நீங்க கவனிக்கிறீங்க, நம்ம ஒண்டி கொண்டே போலாம் போ அப்படின்னா, ஏன் நீ சின்ன பையன் எனக்கு தெரியாது கவனிரு அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்த்த? தாவீதை பார்த்து. அவன் அண்ணாங்க சொல்ல, டேய் நீ ஆடு மேய்க்க ஆடை போய் மேய்ப்படா, நீ சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுதான் நான் அங்க பார்த்த சிங்கத்தை 2 கீஸ் போட்டேன். புலி வச்சு புளிய வருவான்னு கீஸ் போட்டேன். அப்படிப்பட்ட அற்புதமா நான் செஞ்சிருக்கேன். ஆண்டவர் என் கூட தராரு. இவன் ஏமாத்திரம் புலிய சிங்கத்தை கீஸ் போட்டேன். அவன் ஏமாத்திரம் புலிய 2 கீஸ் போட்டேன். அங்க போய் பாரு எவ்வளவு அற்புதம் செஞ்சுக்கிறான். அவன் இவன் ஏமாத்திரம் ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணாங்க. இஸ்ரேல் பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களை கேவலமா பேசுறான். இவன் ஒண்டி கொண்டி வாழ்றான். இவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? உடனே நிற்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி இப்ப பார்த்தா சரி பவுல் கிட்ட சொன்னாரு. அவரு முதலமைச்சர் கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி நாங்க போட்டேன். அப்படியா போய் ட்ரெஸ் போட்டு பாரு. ட்ரெஸ் போட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் முடியுமா? அவர் ஃபுல்லா ஆளு யாரு? தாவீது ரொம்ப ஃபுல்லம். ஆனா ஃபுல்லமா கட்டினா ட்ரெஸ் யுத்த சண்டை ட்ரெஸ் போட்டாங்க. யுத்தத்துக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறான். அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. என்ன பார்த்தா லொடலோட இருந்தது. தீவிர போட்டு எனக்கு யாரு இந்த உண்மை வச்சுக்கிறேன், இது போதும் அப்படின்னு போறேன். 5 கல் எடுத்து போறேன். அந்த கல்லுக்கு வல்லமுள்ள ஒண்ணு. ஹல்லேலூயா. வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு வல்லமான கல்லு ஒண்ணு எடுத்தார். கல்லு ஒண்ணு எடுத்தார். ஒண்ணு சுத்தார். ஏ வட கிட்ட ஒண்ணி கொண்டிருந்தான். ஏலிக்கு கிட்ட வந்தான். யாரு? கோலியா கிட்ட வந்த சுத்தலாம் ஒரு சுத்தி நேரம் அச்ச வரும். நேரம் அச்ச உடனே நெத்தியில பாஞ்சது. நெத்தியில சாஞ்ச பின்னாடி தான் வேணும். அவன் என்ன பண்ணான்? நெத்தியில போய் அடிச்சு கல்லு நேரம் கல்லு தலையில போய் பதிருச்சு. இவன் ஒரு சாஞ்சி போய் வந்து வெளியே வந்துட்டான். பின்னால போய் கல்லு அப்படிங்கிற தலையில கல்லு போய் நல்லா மாட்டிடுச்சு. அப்படியே வந்து வாங்கி கீழே வந்துட்டான். ஊந்த உடனே ஓடி போய் அவன் அப்படியே அவங்ககிட்ட அந்த வாழை எடுத்து தலை வச்சுக்கான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வல்லமுள்ள கல். இன்னும் அவங்ககிட்ட எத்தனை கல் இருக்குது? 4 கல் இருக்குது. அவங்க அக்காங்க, அவங்க தங்கச்சியாங்க, இன்னும் பெரிய இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன ராட்சசிங்க ஒருத்தர் ஆலமத்தை கொடுங்க, பணமத்தை கொடுங்க, அப்படி இருக்கிறவங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்க. ஒரு வண்டி மக்கா சொல்றாங்க, அந்த மாதிரி வண்டி சொல்றவங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 5 கல் வச்சுக்கிறேன். 4 கல் இருக்குது. 4 கல் வந்தா ஒருத்தர் வச்சுக்கிறேன் ரெடியா. மொத்தம் ஒண்ணு வெட்டின வரல ஓடி போட்டா. ஹல்லேலூயா. வேதத்துல இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, வாசித்து பாருங்க, பைபிளை வாசித்து பாருங்க. இதுல இருக்குது ரகசியம். அனுசனா இப்படிப்பட்ட கோலியாத்த அனுசனா உடம்பெல்லாம் வேந்தரும். அவன் 9 அடி. அவனை பார்க்க முடியாது. 9 அடி சிவரு எவ்வளோ? 9 அடி இவ்வளவு நீட்டுது. அவன் ஒரு ஆள் இவ்வளவு உயரம். 9 அடி கோலியாத்து. அந்த கோலியாத்த ஒரே கல்லுல வச்சு தட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சு அவர் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதோட உடன்படிக்கை பண்ணினா அதை உங்களுக்கு நான் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அந்த தாவீதோட இருந்த தேவன் அவர் நம்மளோட இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர் நமக்குள்ள இருக்கிறார். நான் என்ன பேசுனேன்? இதுல சொல்றாங்க எபிரேயர்ல பார்த்தோம். இதுல சொல்றாங்க அதுல 14வது வசனம் சொல்லுங்க. నా పిల్లలు రక్త మాంసములు గలవారైనందున ఆ ప్రకారమే మరణం యొక్క బలము గల వాణిని అనగా అపవాదిని మరణము ద్వారా
నశింప చేయుటకును ఆ. జీవిత కాలమంతయు ఆ. మరణ భయము చేత ఆ. దాస్యమునకు లోబడిన వారిని విడిపించుటకును மரண பயம் எப்ப பார்த்தாலும் பயம், மரண பயம் கடைசியிலும் பயந்தேதான். ஐயோ என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகாது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே ஆகாது. அவன் சொல்றா நீ பயம், மரண பயம். அவன் சொல்ற மரண பயம் அவனுக்குள்ள இருக்கிற. அதை சொல்றா இயேசு சொன்னாரு, என் மரணத்துக்கு ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக வீழ்கிறவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவன் நம்ம மரிக்கிற இடத்துல அவர் மரித்து இருக்கிறார். அவர் தான் மரிச்சார். அவர் தான் நமக்குள்ள அவர் பாதுகாப்பு